ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு வழியை ஒப்புக்கொடு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல கூட உங்கள் வழிகளை யாரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இங்க தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, என்னன்னா உன் வழிய யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா கர்த்தரிடத்துல. உங்களையும் என்னையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, நிறைய பேர் தங்களுடைய வழிகளை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்க, ஒரு வேலையை, ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அரைகுறையா கத்துக்கிட்டு உடனே என்ன பண்ணுவோம், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு செய்வோம் பாருங்க. அதுல ஒரு மிகப்பெரிய தோல்வியை நாம் சந்திப்போம். அதே போல பாருங்க, வீடு கட்ட போறோம்னு சொல்லுவோம். இப்போ இவ்வளவு பணம் தான் வச்சிருக்கீங்க, அந்த பணத்துல என்ன பண்ணணும், நல்லா நேர்த்தியா கட்டணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்குவேன், இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா நினைச்சு ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது, அந்த வீட்டு கட்டுற காரியங்கள்ல பாதிதான் எழும்பியிருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா காசும் என்ன பண்ண செலவழிஞ்சிட்டு ஒண்ணுமே இல்லாம அப்புறம் என்ன பண்ணுவீங்க, வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. அதே போல பாருங்க, ஒரு சிலர் எனக்கு நல்லா படிக்க தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்கள் சுய இஷ்டத்துல போய் என்ன பண்ணுவாங்க, சுயத்துல என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அந்த எக்ஸாம் எழுத ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் மறந்து போயிட்டு இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம என்ன ஒரு காரியங்கள் செய்தாலும், இப்போ ஒரு திருமண காரியங்கள் நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்களே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா என்ன பண்ணுவோம், கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். அப்படி இருக்காதபடிக்கு எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும், எந்த ஒரு செயல் செய்தாலும், நீங்க பாருங்க, ஒரு வியாபாரம் செய்ய போனாலும், ஒரு திருமண காரியம் செய்ய போனாலும், ஒரு வீடு கட்ட போனாலும், அல்லது நீங்க என்ன ஒரு செயல் செய்ய போனாலும், அதை தேவனிடத்துல முதலாவதாக அவருடைய கருத்துக்குள்ளாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் வழிகளை தேவனிடத்துல அர்ப்பணிக்க வேண்டும். கவனிச்சிங்களா? ஆகவேதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. தாவீது ஒரு பெரிய ராஜா. ராஜாவுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு. அவர் சொன்னாருன்னா எல்லாருமே கீழ்ப்படிவாங்க. அவர் சொன்னாருன்னா எல்லாமே அப்படியே செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்தா கூட தாவீது சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல என்ன பண்ணோம், நம்பிக்கையாயிரு. இப்ப பாருங்க, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு யுத்தம் வரப்போகுதுன்னு சொன்னா, ஒரு யுத்தத்துக்கு ஒரு ஆட்கள் வராங்கன்னு சொன்னா, உடனே என்ன பண்ணுவாரு, தேவ சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே, நான் இந்த யுத்தத்துக்கு போலாமா போகக்கூடாதா, நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்துல ஒரு ஆலோசனை கேட்டு கடந்து போவார். ஆண்டவரே, நான் இந்த காரியத்துக்கு செய்ய போறேன், இது சரியா தவறா என்று கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நீ என்ன பண்ணுமா, நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடியவர். அப்ப பாருங்க, எந்த ஒரு காரியங்களை நீங்கள் செய்ய போனாலும் அதை முதலாவதாக நீங்கள் தேவனுடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு வழிகளை திறக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சகோதரன் நம்ம சபையில வீடு கட்டணும்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டர்கிட்ட போய் கேட்கும்போது, ஆண்டு உங்க வழியை ஐயா கிட்ட இருந்து கேட்குறாங்க. ஐயா சொல்றாரு, உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன பண்ணுங்க, நம்பிக்கையா இருங்க. அது மாத்திரமல்ல, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை சொல்லி என்ன பண்றாரு, அந்த பிரதர் சொல்லி கொடுத்தோன்னே அவரு என்ன பண்றாரு, சடனா என்ன பண்றாரு, வீடு கட்டக்கூடிய காரியங்கள் என்ன பண்றாரு, ஸ்டார்ட் பண்றாரு. ஐயா, இந்த மாதிரி நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், இந்தந்த காலம் இப்படி போடணும், இந்தந்த இத்தனை ரூம் போடணும், இத்தனை காரியங்கள் இருக்கு, பணம் இருக்கா, ஆண்டவர் பார்த்துக்குவார் ஐயா. ஆண்டவர் சொல்லியிருக்காருல, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையான்னு சொன்னார்ல, நான் நம்பிக்கையா இருக்கிறேன் ஐயான்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களும் என்னென்ன, எப்படி வீடு கட்ட போறேன், எத்தனை ரூம் போட போறேன், என்ன காரியங்கள் செய்ய போறேன்னு சொல்லிட்டு அந்த மகன் எல்லா காரியங்களையும் என்ன பண்ணாருன்னா, முதலாவது தேவனுடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க. எல்லா டைம்ல எந்தெந்த டைம்ல குறைப்படுதோ அந்த டைம்ல உடனுக்குடனே கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அந்த தேவைகள் எல்லாவற்றையுமே சந்திச்சு, இப்போ பாருங்க, ஒரு கதவு போடுறதுலையும், ஒரு தரை போடுறதுலையும், எல்லா டைல்ஸ் போடுறது முதற்கொண்டு எல்லாத்துக்குமே சாட்சி சொல்வார். ஏன்னா
செய்கைகளை அவர்கள் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள். அந்த வீட்டை 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க, 10,500,000 கட்டினாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பணம் பாருங்க. ஒன்றுமே இல்லாம ஸ்டார்ட் பண்ணவங்க 10,00,000 வீடு கட்டுறாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன காரியம்னு சொன்னா தன் வழிகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவச்சனமே, உங்களுடைய வழிகளை நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்க என்ன காரியங்கள் செய்ய போறீங்க, நீ என்ன பண்றேன்னு சொல்லு, நான் உனக்கு அந்த காரியங்களை வாய்க்க செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றார். அப்ப நம்ம வழிகளை முதலாவதாக நம் தேவனிடத்துல அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவேதான் தாவீது ராஜாவா இருந்து கூட அவர் தன்னுடைய வழியை தேவனுடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்ததுனால தாவீதுடைய செய்கைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தாராம். அவன் நாளுக்கு நாள் என்ன பண்ணாராம், விருத்தி அடைந்தாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்கள் என்ன ஒரு சின்ன காரியம் செய்ய போனாலும் அதை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, அதில் கீழே அழகா சொல்லப்பட்டிருக்கு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நீ என்ன பண்ணணும், நம்பிக்கையா இருக்கணும். முதலாவது ஒப்பு கொடுக்கணும் ஒண்ணு, ரெண்டாவது உங்கள் வழியை என்ன பண்ணணும், நீங்க தேவன் மேல என்ன பண்ணணும், நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுறக்கூடாது. கர்த்தர் செய்வாரு. கர்த்தர், தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ நம்ம வழிகளை நாம என்ன பண்ணோமோ தேவனுடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம், காரியத்தை வாய்க்க செய்வார். உங்கள் காரியங்கள் வாய்க்கணுமா, முதலாவதாக உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், உங்க காரியத்தை வாய்க்க செய்வார். அதனாலதான் தாவீது ருசித்து பார்த்தா சொல்றாரு, நான் என் வழிகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போல நீங்களும் தேவனுடைய கரத்துக்குள்ள உங்கள் வழிகளை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி தாவீது நமக்கு ரொம்ப அழகா ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்துல பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க அன்னாளுடைய சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. இங்க அன்னாள் பாருங்க, தேவ சமூகத்துல போயிட்டு மனம் கசந்து அழுது. இந்த மகள் எத்தனை நாட்கள் ஆலயத்துக்கு போயிருக்காங்க, அப்பெல்லாம் சாதாரணமா இருந்தவங்க வழிகளை நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்னாளுடைய கணவருக்கு 2 மனைவிகள். அன்னாள் முதல் மனைவி, 2ஆம் மனைவிக்கோ 10 பிள்ளைகள். ஆனால் அந்த மகளுக்கு பிள்ளையே இல்லை. எல்லாரும் அந்த மகளுக்கு 10 பிள்ளைகள் பெற்றெடுத்து அந்த பிள்ளைங்கள்லாம் அவங்க கூட விளையாடும் பொழுது அவங்க பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருக்கும் பொழுதுதான் தான் வழிய கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லைப்பா, எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்கப்பா, நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைய உங்க சமூகத்தில் நான் விடுவேன் ஆண்டவரே, அந்த பிள்ளைய உமக்கு சாட்சியா நான் வளர்ப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த மகள் தேவனிடத்துல தன்னுடைய வழியை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை என்ன பண்ணாங்களாம், பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வேதாகமத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதுல காணப்பட்டிருக்கும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாருங்க, அன்னாள் தேவ சமூகத்துல தன்னுடைய வழிகளை என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக தேவன் என்ன பண்ணாரு, அந்த மகள் தேவன் மேல நம்பிக்கையா இருந்ததுனால நான் போய் ஆலயத்துல கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார், ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தாங்க. தன்னுடைய வழியை ஒப்பு கொடுத்தாங்க. தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. அதனால தேவன் என்ன பண்ணாரு, அவருடைய காரியத்தை வாய்க்க செய்தாங்க. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க செய்ய வல்லவரா இருக்கிறார். என் கடன் பிரச்சனை மாறல, என் வியாதி நீங்கல, என்னுடைய குடும்பத்துல காணப்படுற சமாதான குறைவுகள் மாற மாட்டேங்குது, என் கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள மாட்டேன்றாரு, என் குடும்பத்துல வீடு கட்டப்படாம இருக்கு, இப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள், சரியான வேலை இல்லை, சரியான திருமண காரியங்கள் நடக்கல, இப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனையோடு காணப்படுறீங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னன்னா, உங்க வழிய தேவனுடைய கரத்துக்குள்ள
கருத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் அவர் மேல நம்பிக்கையாயிருங்க. அப்படி நீங்க நம்பிக்கையா இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்கள் வழிகளை வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப முதலாவதாக பார்த்தோம், அன்னாள் தேவ சமூகத்துல தன்னுடைய வழியை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக தேவன் அந்த மகளுக்கு ஒரு மகனுக்கு பதிலாக 6 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்க யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக, அதாவது யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் என்ன பண்ண 3 நாட்டு படையினர் வராங்க. மோவாபியர், அம்மோன் மலை தேசத்தார், சேயீர் மலை தேசத்தார், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார்னு சொல்லிட்டு 3 நாட்டு படையினர் வராங்க. இதை கேள்விப்பட்ட மாத்திரத்துல யோசபாத்துக்கு ஒரே பயம், என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரையும் என்ன பண்ணாரு, வரவழைச்சி உபவாசம் போட்டு கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணாரு, தன்னுடைய வழிய கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தார். உபவாசம் போட்டு 3 நாள் என்ன பண்ணாங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. பாருங்க, ஆண்டவர் உடனே தீர்க்கதரிசி அனுப்பி என்ன பண்ணாரு, யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது. நீங்கள் என்ன பண்ணுங்க, சும்மா இருப்பீர்கள். அப்போ நாம என்ன செய்யணும், நான் சும்மா இல்ல, தேவனை துதித்து கொண்டிருங்கள் சொன்னாரு. அதே போல அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் யோசபாத் ராஜாவும் அந்த யுத்தம் வர நாட்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தரை நோக்கி துதி செய்தாங்க. பாருங்க, பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது ஒருவருக்கு விரோதமாக ஒருவர், யார் 3 நாட்டு படையினர் என்ன பண்ணாங்க, வெட்டுண்டு மடிந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசபாத் ராஜாவுக்கு தெரியும், ஏன் வழிய நான் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருந்தால் அவர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால் தான் கர்த்தர் யோசபாத்துக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யணுமா, நீங்க தேவ சமூகத்துல உங்களை முழுவதுமாய் விட்டு கொடுக்க வேண்டும். அவர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும். உங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக பார்த்தோம், அன்னாள் தன் வழியை ஒப்பு கொடுத்தாங்க. நல்ல என்ன பண்ணாங்க, பிள்ளை செல்வங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல யோசபாத் ராஜா தன்னுடைய வழியை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருந்தாரு. யார் யுத்தம் செய்ய வந்தாங்களோ அந்த யுத்தம் செய்ய வந்தாங்க ஒருவருக்கு விரோதமா ஒருவர் என்ன பண்ணாங்க, வெட்டுண்டு மடிஞ்சு போயிட்டாங்க. அதே போல பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி அவங்க என்ன பண்றாங்க, அடிமையாய் காணப்படுறாங்க. இப்போ பாருங்க, அடிமையா இருக்கிற இடத்துல தன்னுடைய ஜனங்கள் என்ன பண்ண, யூத குலம் எல்லாம் என்ன பண்றாங்க, ஆமான் என்ன பண்றாரு, ராஜா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு என்ன பண்றாரு, அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. உடனே இவங்க தன்னுடைய காரியங்கள் என்ன பண்ணாங்க, தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. தேவ சமூகத்துல போயிட்டு என்ன பண்றாங்க, அழுது ஆண்டரை நோக்கி 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து, நான் ராஜாவுடைய கட்டளையை மீறி என்ன பண்ண போறேன், கடந்து போய் பேச போறேன், என் ஜனங்களுக்காக பேச போறேன்னு சொல்லிட்டு முதலாவதாக தன்னுடைய வழிகளை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் தேவன் அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு அந்த யூத குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டவிழ்த்தார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ரட்சிப்புகள் உண்டாக வேண்டுமா, நீங்கள் உங்கள் வழிகளை தேவனிடத்துல அர்ப்பணிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நான் எல்லாமே செஞ்சிருவேன்னு போட்டு செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க, ஃபர்ஸ்ட் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் எடுத்து படிச்சுட்டு, ஏசப்பா நான் என்ன காரியங்கள் செய்யணும், இந்த காரியங்கள் நான் செய்ய போறேன், இது சரியா இது தவறா எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க தேவனிடத்துல அப்படி கேட்பீங்கன்னு சொன்னா அவர் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னால் அவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர் உங்களுக்கு காண்பிக்கணும்னு சொன்னா முதலாவதாக உங்க வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருந்து அவரே என்ன பண்ணுவாரு, காரியத்தை வாய்க்க செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்படி நீங்க செய்வீங்கன்னு சொன்னா உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்து உங்களை தேவன் ஆச்சரியமாய் நடத்த வல்லவரா இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, அன்னாள் ஒப்பு கொடுத்தாங்க. அதாவது பாருங்க, யோசபாத் ராஜா தன்னுடைய வழிகளை தேவனுடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தாங்க. அதே போல பாருங்க, எஸ்தர் ராஜா தன்னுடைய வழிகளை தேவனுடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தாங்க. இவர்கள் எல்லாருமே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இன்றைக்கு நீங்க கூட அப்படி தேவ சமூகத்துல உங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் கூட ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களையும் ஒரு கருவியை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நாம் யாவரும் இருக்கிற இடங்கள்ல தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சொன்னது போல முதலாவது வழியை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, உங்க மேல் நம்பிக்கையாயிருக்க நீர் அவர்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரே, நீர் இவர்களை பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.